Hi friends, இது நீட் கான்செப்ட் இன் தமிழ். பயாலஜியில் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் ஆர்கானிசம்னா என்னென்னா செல்லால் கம்போஸ்டாக இருக்குது. கம்போஸ்ட் ஆஃப் செல், அதை யூனிசெல்லுலர் மல்டி செல்லுலர்னு பிரிக்கலாம். யூனிசெல்லுலர்னால் சிங்கிள் செல்லால் கம்போஸ்டாக இருக்குது யூனிசெல்லுலர். மல்டி செல்லுலர்னால் மல்டிபிள் செல் இல்லை மெனி செல்லால் கம்போஸ்டாக இருக்குது மல்டி செல்லுலர். ராபர்ட் ஹூக் என்னென்னா செல் டெட் ஸ்டேட்டில் டிஸ்கவர் பண்ணார். ஆண்டன் வான் லீவன்ஹூக் அவர் செல் லைஃப் செல்லாக டிஸ்கவர் பண்ணார். ராபர்ட் ப்ரௌன் நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணார். லிவிங் செல்னால் என்ன அப்படின்னா அது இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், இண்டிபெண்ட்டாக எக்ஸைட் ஆகும். அப்புறம் நம்ம லைஃபுக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் ஃபங்க்ஷனும் அதான் பெர்ஃபார்ம் பண்ணும். எனிதிங் லெஸ் தென் எ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ செல் டஸ் நாட் என்ஜாய் இண்டிபெண்ட் லிவிங். செல் இல்லாமல் நம்ம இண்டிபெண்ட் லிவிங்காகவே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது செல் தியரி. செல் தியரி மேத்தியஸ் கிளீடன் 1838 அப்போ அவர் ஜெர்மன் பாட்டனிஸ்ட். அவர் நிறைய பிளான்ட்டை எக்ஸாமின் பண்ணார். அதுக்கடுத்து அவர் அப்சர்வ் பண்ணார் என்னென்னா எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்லால் மேடப்பாக இருக்குது. அந்த செல் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெர்மன் பாட்டனிஸ்ட் யார்? மேத்தியஸ் கிளீடன் 1838 அப்போ எக்ஸாமின் large number of plants and observed that plants composed of different kinds of cells which form tissues of the plant. அதுக்கடுத்து தியோடர் கிளீவன் அவர் 1839 அப்போ அவர் பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட். அவர் என்ன பண்ணனா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல் செல்லை படித்தார். அதுக்கடுத்து அவர் ரிப்போர்ட் பண்ணார் என்னென்னா செல்ஸில் ஒரு தின் அவுட்டர் லேயர் இருக்குது, அது பிளாஸ்மா மெம்பரெயின் அப்படின்னு ஃபார்ம் பண்ணார். இது செல்வால் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் ஃபைண்ட் ஆகும், ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது பிளான்ட் செல்லில் உள்ள யூனிக் ஃபீச்சர். கிளீவன் அவர் என்ன சொன்னார்னா பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ்னு அவர் சொன்னார். அனிமல் இல்லை பிளான்ட் செல் ரெண்டுமே செல் இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் செல்லால் கம்போஸ்ட் ஆகிருக்குன்னு சொன்னார். ஸ்க்ளீடன் அண்ட் ஸ்கெட்ச்வான் அவங்க ரெண்டு பேரும் தான் செல் தியரியை ஃபார்முலேட் பண்ணது. இதில் என்ன ட்ராபேக்ஸ்னால் இது செல் அண்ட் செல் ப்ராடக்டால் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க. தவிர நியூ செல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. நாட் எக்ஸ்பிளைன் ஹவு நியூ செல்ஸ் ஃபார்ம்டு. அப்புறம் நீட் 2019 கேட்டது என்னென்னா ருடால்ஃப் விர்ச்சோவ் 1855 அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் தட் செல்ஸ் டிவைடட் அண்ட் நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரீ எக்ஸைட்டிங் செல் ஓம்னிஸ் செல்லுலே செல்லுலா அப்படின்னு சொன்னது. எப்போ ருடால்ஃப் விர்ச்சோவ் 1855 அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா ஒரு செல் இல்லைன்னா செல் டிவைட் ஆகும், அப்புறம் நியூ செல் ப்ரீ எக்ஸைட்டிங் செல்லேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஓம்னிஸ் செல்லுலே செல்லுலா அப்படின்னு. இது செல் தியரியில் இப்போ நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணது என்னென்னா எல்லா லிவிங் ஆர்கானிசம் செல் அல்ல செல்லோட ப்ராடக்டால் கம்போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இல்லைன்னா இன்னொன்று எல்லா செல்ஸும் ப்ரீ எக்ஸைட்டிங் செல்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் செல்லோட ஓவர்வியூ பார்த்தோம்னா என்னென்னா இன் பிளான்ட் செல்லில் செல்வால் அவுட்டர் வெளியில் இருக்கிறது செல்வாலுக்குள்ளே இன்சைட் செல்வால் செல் மெம்பரைன் இருக்கும். அப்புறம் அனிமல் செல்லில் செல் மெம்பரைன் மட்டும் தான் இருக்கும், செல்வால் ஆப்சண்ட்டாக இருக்கும். அப்புறம் நியூக்ளியஸில் குரோமோசோம் இருக்கும். குரோமோசோமில் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அதாவது டிஎன்ஏ ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்புறம் யூகேரியோட்னா என்னென்னா மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அது யூகேரியோட், மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியஸ் இல்லைன்னா அது ப்ரோகேரியோட். சைட்டோபிளாசம்னா அது ஒரு செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், அதுதான் செல்லோட வால்யூமை ஆக்குபைட் ஆகிருக்கும். நீட்டு 2010-2015 கேட்ட கொஸ்டின் சைட்டோபிளாசம்னா அதுதான் செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ் பிளான்ட்ஸ்லேயும் அனிமல் செல்ஸ்லேயும் நடக்கிறதுக்கு முக்கியமான பிளேஸ். அதான் இட் இஸ் அ மெயின் ஏரியா ஆஃப் செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ் இன் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ். அப்புறம் இதில் தான் வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர் ஆகும். எதனாலனா லிவிங் ஸ்டேட்லேயே செல்லை வச்சுக்கிறக்காண்டி. அதுக்கடுத்து இங்கே யூகேரியோட்டும் ப்ரோகாரியோட்லேயும் இது சைட்டோபிளாசம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே. அப்புறம் நீ 2015 கேட்ட கொஸ்டின் என்னென்னா யூகேரியோட்ஸில் என்னென்னா அதர் மெம்பரைன் பவுண்ட் டிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதான் ஆர்கனல்னு சொல்லுவோம். என்னென்ன மெம்பரைன் பவுண்ட் டிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவோம். இதை ரஃப்பு ஸ்மூத் ரெண்டாகவும் பிரிக்கலாம். அதுக்கடுத்து கோல்கி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் லைசோசோம், அதுக்கடுத்து மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோபாடிஸ் அண்டு வேக்யூல்ஸ் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ப்ரோகாரியோட்டிக் செல்னால்
மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதுதான் ப்ரோகாரியோட்டிக் செல். இது 2015 2016 கேட்ட கொஸ்டின் என்னென்னா, ப்ரோகாரியோட்டிக் செல்னால் இட் லேக்ஸ் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அதுக்கடுத்து ரைபோசோமில் 2015 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். எது? ரைபோசோம். இது ரெண்டுலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். யூகாரியட்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ப்ரோகாரியோட்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் ரைபோசோம்ஸ் வந்து சைட்டோபிளாசமில் மட்டும் ஃபவுண்ட் ஆகாது. அப்புறம் 2 ஆர்கனல்ஸ் என்ன அந்த பிளான்ஸில் வந்து குளோரோபிளாஸ்ட்லையும் அதுக்கடுத்து மைட்டோகாண்ட்ரியாலையும் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை 2015 கேட்ட கொஸ்டின். இது நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். எது? ரைபோசோம். found in all cell, both eukaryote and prokaryote. Ribosomes are not found in cytoplasm but also within 2 organelles. Plantsல வந்து chloroplast, அதுக்கடுத்து mitochondria on rough ear endoplasmic reticulum. Centrosomes another non-membrane bound organelles. ஓகே, இதுதான் செல் டிவிஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.